வணக்கம் and welcome to ஸ்ரீதர் CCE. நம்ம NaCl AO மெயின்ஸ் பேப்பர் எக்ஸ்பிளனேஷனை பார்க்க போறோம். ஸோ இன்னிலிருந்து நம்ம மெயின்ஸ் NaCl AO ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணவங்க, மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. தயவு செஞ்சு இப்ப இருந்தே உங்களை நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்க எஃபர்ட் போடுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்காக தான் நாங்க மெயின்ஸ் கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவா இருக்க முடியுமோ அவ்வளோ எங்க சைட்ல இருந்து நாங்க உங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ NaCl AO மெயின்ஸ்க்கான பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ நான் உங்களுக்கு இங்கிலீஷ் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ இங்கிலீஷ் பார்ட் இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னப்பா கேட்டிருக்காங்க? எரர் ஸ்பாட்டிங். எரர் ஸ்பாட்டிங், single error. The growing popularity of tablets could result in significant changes for both device makers and people using them to their first real computing device. Tablets, அதாவது tabletsனா என்னப்பா? Tablets அது phone plus tablet. Phone plus tablet. அது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். சரிங்களா? டேப்லெட் tablets அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? The growing popularity of tablets could result, கரெக்டா தான் இருக்கு, in significant changes for both device makers and people using them. Using them. So அதை using them, people using them எப்படி யூஸ் பண்றாங்க? used to கிடையாது, used to something கிடையாது, using them as என்னவா யூஸ் பண்றாங்க? so as their first real computing device யூஸ் பண்றாங்க அப்படின்றாங்க. so used to அப்படின்னும் போது ஏதோ ஒரு விஷயத்துக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. என்னவா யூஸ் பண்றாங்க அப்படின்னும் போது use them as, not to. using them as their first real computing device. so error spotting எங்க இருக்கு? நம்மளுக்கு fourth இருக்கு. நார்மல் எரர் ஸ்பாட்டிங் மாதிரி இல்லாம கொஞ்சம் உங்களை ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருப்பாங்க. சரிங்களா? இதுவும் ஈஸி தான், ஒன்றும் டஃப் கிடையாது. சேம் கிராமட்டிக்கல் ரூல் பேஸ் பண்ணி எரர் தான் நம்மளுக்கு கேட்பாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட், experts suggest that when an organization is going for a transformation, it tends to create a lot of attrition at the higher levels. Okay, experts suggest that. so first partல error identify பண்ண முடியாது, perfectா கொடுத்திருக்காங்க. when an organization is going, going from going to, going from home சொல்லலாமா இல்ல going to home சொல்வீங்களா? so ஒரு விஷயம். அடுத்தது go through the book, அதாவது புக்ல இருக்கிறத go through பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. go through something. so நான் நம்ம சொல்லுவோம் go through தான். coming from னா okay, இங்க going from கொடுத்திருக்காங்க. so கண்டிப்பா எங்களுக்கு எரர் எங்க இருக்கும்? நம்மளுக்கு செகண்ட் பார்ட்ல தான் எரர் இருக்கு. என்ன ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, when an organization is going through a transformation. so ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், சரிங்களா, அதை நோக்கி போகுது அப்படின்னு சொல்றாங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷனை நோக்கி போகுதுன்னும் போது கோயிங் த்ரூ அ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றத சொல்லணும். செகண்ட் பார்ட் கண்டைன்ஸ் தி எரர். தேர்ட் ஒன், த கம்பெனிஸ் ப்ராடக்ட். அப்போ கம்பெனியோடைய ப்ராடக்ட் அலவிங் பீப்புள். எதுனா இட் சவுண்ட்ஸ் ஆட், ரைட்? ஸோ இங்க பாத்தீங்கன்னா கம்பெனியோட ப்ராடக்ட் allowing people to access their photos, documents and video files from anywhere around the world. எனக்கு என்னவோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல தான் எரர் இருக்கிறதா தோணுது. to access their photos கரெக்டா இருக்கு. documents and video files from anywhere around the world. இங்க என்னவா இருக்கணும்? நம்மளுக்கு verb based error தான் இருக்கும். ஒரு ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் சொல்லும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். இங்க அது இல்லாம இங்க ஹெல்பிங் verb இல்லாம ing கொடுத்திருக்காங்க. சோ கண்டிப்பா எரர் இங்க இருக்கு. இங்க ing ஃபார்ம் வரக்கூடாது. ஜெனரல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம பிரசன்ட் சிம்பிள் யூஸ் பண்ணா போதும். த கம்பெனிஸ் ப்ராடக்ட், ப்ராடக்ட் அப்ப ப்ராடக்ட்டுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். allows, allows people to access their photos. so first point. next, government has sanctioned. first point,
எரர் கிடையாது. Financial incentives and long-term contracts to domestic cloud providers in a bid for jumpstart the industry which is relatively min now. Min now na என்னப்பா? So smallக்கு min now சொல்லுவாங்க. So இங்க பாத்தீங்கன்னா கிராமட்டிக்கலா எல்லாம் கரெக்டா இருக்கு. நம்ம எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல. No correction required. Fifth part. The domestic aviation industry. The domestic aviation industry is all said to witness severe competition with the entry of the cheapest airline of the country, okay, which starts entry of the cheapest airline of the country which starts operations within a week, okay. So the domestic aviation industry, so the domestic aviation industry correct is all said to witness severe competitions அப்படின்னா அது plural, சரியா? ஒரு ரொம்ப ஒரு டஃபா காம்படிஷன் இருக்குன்னும் போது சிவியர் காம்படிஷன்ஸ்னா ஓகே. a severe competition, இங்க சிவியர் அப்படின்றது என்ன? இங்க வந்துட்டு adjective plus noun, அது சிங்குலர் காம்படிஷன்றதுனால நம்ம வந்துட்டு ஆர்டிக்கல் ஏ ஆட் பண்ணணும், அவ்வளவுதான். To witness a severe competition with the entry of, okay. So is all said to witness a severe competition ன்றத கொடுக்கணும். Second part contains the error. Next, okay. இந்த questionல என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்ம வந்துட்டு meanings opposite vocabulary based question நம்மள கேட்டிருக்காங்க. கண்டிப்பா ஒரு 5 questions vocabulary based questions கண்டிப்பா கேட்பாங்க. அதாவது இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கொடுத்திருக்கிற 4 வார்த்தையில ஒரு பேர் இருக்கு. அந்த பேர் வந்துட்டு மீனிங் சேம் மீனிங் கொடுக்கக்கூடிய பேரா இருக்கலாம், இல்லனா வந்துட்டு மீனிங்ஸ் அண்ட் ஆப்போசிட் இருக்கக்கூடிய பேரா இருக்கலாம். அந்த பேர் எது அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். அதுக்கு நம்மளுக்கு மீனிங் தெரியணும் இதுக்கு, அப்படிதானே? சோ சொலேஷ், அதுக்கு மீனிங் என்னப்பா? சொலேஷ் அப்படின்னா வந்துட்டு ஆறுதல், சரிங்களா? ஆறுதல் தரக்கூடிய விஷயம். சோ நம்மளுக்கு வந்துட்டு ஃபீலிங் கம்ஃபர்டபிள், சேஃப் ஜோன் எல்லாமே இது ஒண்ணா சொல்லலாம். சோ லேஸ் இதுக்கு மீனிங் பாத்தீங்கன்னா கம்ஃபர்ட், ஓகே. சோ காஸ்மிக் பிரபஞ்சம், நம்ம வந்துட்டு யூனிவர்சல் அது ரிலேட்டட், காஸ்மிக் ரேஸ் அதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம். சென்டர் நடுமத்தில அப்படின்றது சொல்லலாம். கம்ஃபர்ட், சோ எது வந்துட்டு ரிலேட்டட் மீனிங்கா இருக்கு? சொலேஸ் அண்ட் கம்ஃபர்ட், ஏ அண்ட் டி அதுதான் நம்ம வந்துட்டு பேர் பண்ணோம். ஏ அண்ட் டி பேர் இருக்கா? ஃபிஃப்த், ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இன்செக்யூர். சோ ஒரு என்னது ப்ரொடெக்ஷன் இல்லாம இருக்கிறது, இன்செக்யூர். பாப்புலர், ப்ரோஆக்டிவ். சோ ப்ரோஆக்டிவ் நல்லா வந்துட்டு எனர்ஜெட்டிக்கா இருக்கிறதுக்கு ப்ரோஆக்டிவ். பாப்புலர், ஃபேமஸ், பாப்புலர் உங்களுக்கு தெரியும். அன்னோன், பாப்புலரா இருக்கிறது யாருனே தெரியல இவன் அப்படின்றாங்க. சோ மீனிங்ஸ் அண்ட் ஆப்போசிட், சினோனிம்ஸ் அண்ட் ஆப்போசிட். பாப்புலரா இருக்காங்க, அடுத்தது யாருனே தெரியல அவங்க, அன்னோன் பர்சன். அப்போ பி அண்ட் டி பேர், பி அண்ட் டி பேர். நெக்ஸ்ட் டிசாஸ்ட்ரஸ், அழிவு உங்களுக்கு தெரியும். டூபியஸ், டூபியஸ்னா டவுட்ஃபுல். அடுத்தது ரிலையபிள், ட்ரஸ்ட்வர்த்தி. ஸோ ரிலக்டன்ட், தயக்கம், சரியா? ஸோ இதுல பார்த்தோன்னா டிசாஸ்டர் எது நம்மளுக்கு வந்துட்டு மீனிங்ஸ் ஆப்போசிட், நியர்லி மீனிங்ஸ் ஆப்போசிட் எதுனா வருதான்னு பாருங்க. டூபியஸ்னா டவுட்ஃபுல், சந்தேக பேர் வழி. நம்பிக்கையா இருக்கிறது, ட்ரஸ்ட் வர்த்தியா இருக்கிறது. ஸோ சந்தேகம், ட்ரஸ்ட் நம்பகத்தன்மையா இருக்கிறது. ஸோ ரிலையபிள். இதுதானே மீனிங்ஸ் அண்ட் ஆப்போசிட். ஸோ நம்மளுக்கு சினோனிம்ஸ் ஆன்டோனிம்ஸ் பி அண்ட் சி, பி அண்ட் சி. செகண்ட் ஒன். நெக்ஸ்ட் ஜுடிஷியஸ். ஜுடிஷியஸ்னா என்னப்பா? ஜுடிஷியஸ் அப்படின்னாவே வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட் அது ரிலேட்டட் கிடையாது. இங்க வந்து நியாயமான அப்படின்னு அர்த்தம்.
அது வந்து ஜுடிஷியல், இது ஜுடிஷியஸ், நியாயமான அப்படின்றது. ஓகே, நியாயமானன்னு சொல்லலாம். ஷார்பன் அதுக்கும் வந்து சொல்லலாம். சரிங்களா? ஸோ ஜுடிஷியஸ். என்வியஸ், பொறாமை. சரிங்களா? பொறாமை. சரிங்களா? பொறாமையா ஒரு விஷயத்த செய்யறதுக்கு வந்து என்வியஸ். தாட்ஃபுல், ஸோ ஞாபகம் உள்ளது. சரிங்களா? நியாயமான அப்படின்றதுக்கு இங்க ஷார்பனுக்கும் ஜுடிஷியஸ் தான். ஸோ தாட்ஃபுல் அப்படின்னா ஞாபக சக்தி அதிகமா இருக்குது. சரிங்களா? அடுத்தது பிசார். பிசார்னா என்ன? பஜாரி, பிசாரி அது கிடையாது, பிசார். பிசார், வாட் இஸ் த மீனிங் ஃபார் பிசார்? டிஃப்ரென்ஸ். சரி, இந்த வார்த்தை வந்துட்டு ப்ரீவியஸ் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க, பிசார் அதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்துட்டு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? டிஃப்ரெண்ட், பஜாரிங்க. சாதாரணமா இருக்கும்போது நார்மல் கேர்ள்ஸ், அதுல ஒரு பொண்ணு டிஃப்ரெண்டா இருக்கா, ஒரு பஜாரியா இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப பஜாரி அப்படின்னா டிஃப்ரெண்டான கேர்ள், இருக்கிறதுல ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கிறது. சரிங்களா? நார்மலா இல்லாம ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கிறது, அதுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் போது பிசார் அப்படின்றது மீனிங். சரியா? இதுல நம்மளுக்கு எது ரெண்டு மேட்ச் ஆகுது? ஷார்பன், judicious and thoughtful. A and C. A and C. எங்கனா இருக்கா? So first option. Next, sabotage. நாச வேலை செய்யக்கூடியவன். சரிங்களா? sabotage. Understand. உங்களுக்கு தெரியும், அண்டர்ஸ்டாண்ட்னா புரியுறது. அண்டர்மைன். அண்டர்மைன்னா ஒருத்தவங்கள தட்டுறது, வளர விடாம தட்டுறது, அவங்கள கிள்ளி எறியறது, அழிக்கிறது. சரிங்களா? அதுக்கு வந்துட்டு அண்டர்மைன். நாச வேலை செய்யறாங்க, ஒருத்தவங்க வளர விடாம தடுக்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் நாச வேலை தானே. ஸோ அவங்கள வந்துட்டு தட்டி தட்டி வைக்கிறது, அதுக்கும் வந்துட்டு அண்டர்மைன் சொல்லலாம். ஸோ இதுவும் சாபடேஜும் அண்டர்மைன் தான் மேட்ச் ஆகுது. ஆக்யூலர், பைனாக்யூலர், விஷன். ஸோ ரிலேட்டட் டு ஐ, அது வந்துட்டு ஆக்யூலர் மீனிங். சரிங்களா? ஸோ ஏ அண்ட் சி, நம்மளுக்கு பேர் என்ன? ஏ அண்ட் சி. நெக்ஸ்ட். ஓகே, இப்பதான் நம்மளுடைய திருவிளையாடல் ஆரம்பிச்சிருக்காங்க. இங்க எவ்வளவு பெரிய பேசேஜ் பார். கண்டிப்பா நீங்க மெயின்ஸ் போறவங்க இத வந்துட்டு படிச்சுட்டு போங்க. சரிங்களா? நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல பிராக்டிஸ் பண்ணி நீங்க வந்துட்டு நிறைய ஒரு ஆர்சி, ஒரு 50 ஆர்சி எடுத்து ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாம்ல ஈஸியா வந்து சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, பேராகிராஃப் பாருங்க. பேராகிராஃப் பார்த்துட்டு ஒரு 1 2 3 4 5 பேராகிராஃப்ஸ் குடி குடியா கொடுத்துருந்தாங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மட்டும், ஒரு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் முடிக்கும் போது ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருப்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பேரால ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் படிச்சுட்டு, செகண்ட் பேரால ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், தேர்ட் பேரால ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், ஃபோர்த் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அப்படி படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓவர்வியூவா எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ்க்குலாம் ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? ஃபுல்லா உட்காந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் டைரக்ட் கொஸ்டினா இருக்கும்போது கண்டிப்பா நம்ம வந்துட்டு அந்த பேசேஜ் என்ன கேட்டிருக்காங்கன்னு அப்படி பார்த்துட்டு தான் போகணும். அதுக்கு டைரக்ட் கொஸ்டினுக்கு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடுங்க. கொஸ்டினுக்கு போயிட்டு என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு நம்ம பார்த்துட்டுனா அங்க படிக்கும் போது உங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணலாம். அப்படிதான் பண்ணணும். சரிங்களா? இங்க என்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, which of the following can be the most suitable title. சூட்டபிள் டைட்டில் போது நீங்க ஃபுல்லா படிச்சாதான் வந்துட்டு எந்த சூட்டபிள் டைட்டில் எப்படி எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? அது எப்படி பண்றதுன்றது நான் சொல்றேன். அக்கார்டிங் டு த ஆத்தர், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ. ட்ரூக்கும் என்ன பண்ணணும், அதாவது இந்த ஆப்ஷன்ஸ் ஃபுல்லா படிக்கும் போது எந்த ஸ்டேட்மெண்ட் இங்க இருக்கு அதுதான் கரெக்டா இல்லையான்ட்டு ஃபுல்லா படிச்சாதான் நம்மளுக்கு தெரியும். அடுத்தது, டெக்னாலஜி லென்ஸ் இட் செல்ஃப் டு எக்ஸ்ப்ளரேஷன். ஸோ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சேம் மீனிங். என்கேஜ்டுக்கு மீனிங் என்கேஜ்டுன்னு கொடுத்துட்டாங்க. இதை வந்துட்டு கனெக்டட்னு சொல்லலாம், பைண்ட் பவுண்டுன்னு சொல்லலாம், இன்வால்வ்டுன்னு சொல்லலாம். எது கரெக்டான மீனிங்? ஸோ நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க கேட்டாங்க, ஓகே மேம் இங்க வந்துட்டு எல்லாமே தான் கரெக்டா இருக்கு, என்கேஜ்டுனா கனெக்டட்னு சொல்லலாம், இல்ல பவுண்ட் பாஸ்ட் சொல்லலாம், இன்வால்வ்டுன்னு சொல்லலாம். எதுனா அங்க பேசேஜ்ல அந்த வார்த்தை எது பொருத்தமான வார்த்தையோ, கனெக்டட் மேட்ச் ஆகுதா, பவுண்ட் மேட்ச் ஆகுதா, இன்வால்வ்டு மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட், ரிலேட்டட் டு பேசேஜ். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ட்ரூ தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது, ஆக்டிவ் லேர்னிங் எது அப்படின்றத கேட்டிருக்காங்க. Which of the following can encourage teachers
to use technology. Same meaning, static meaning என்ன? Opposite for extravagant. Extravagant ka opposite. Opposite for discrete. Opposite for discrete. Next வந்துட்டு என்ன போயிருக்காங்க? Next rearrangement of sentences. நீங்க எக்ஸாம்ல என்ன பண்ண போறீங்க? எக்ஸாம்ல வந்துட்டு இதை லாஸ்டாவே பண்ணுங்க. rearrangement of sentence முடிச்சிடுங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு எரர் ஸ்பாட்டிங் கொடுத்துருந்தாங்கன்னா அதை பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபில்லர்ஸ் இல்ல சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல வந்துட்டு இந்த மீனிங்ஸ் வெக்காப்ஸ் நல்லா தெரிஞ்ச வெக்காப்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு லாஸ்டா உட்காந்துட்டு 10 மார்க்ஸ் கேட்டிருந்தாலும் லாஸ்டா பண்ணுங்க. 50 கொஸ்டின்ஸ் பண்ண போறோம். இது லாஸ்டா கூட பண்ணலாம். 10 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தா 40க்கு நம்ம தரவாயிட்டு அதுக்கப்புறம் போற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பண்ணோம். இது எக்ஸ்பிளனேஷன்றதுனால நான் பண்ணிட்டே போயிடுறேன். பார்க்கலாமா? We are all familiar with the extravagant promises of technology. It will make our students smarter and it will do it faster and cheaper than ever before. Moreover, the promise suggests this miracle will occur almost by osmosis. We need only place a computer in a room, stand back, and watch the magic take place. If only life were that simple and learning that easy. அதாவது எக்ஸ்ட்ராவேகன்ட் ப்ராமிசஸ் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னா டெக்னாலஜில வந்துட்டு அதிகப்படியான வளர்ச்சி. இங்க எக்ஸ்ட்ராவேகன்ட் அப்படின்னா ஆக்சுவல் மீனிங் பாத்தீங்கன்னா லாவிஷ். இங்க அதிகப்படியான வளர்ச்சி வந்துட்டு என்ன அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம வந்து டெக்னாலஜி மூலயமா வந்துட்டு நிறைய நாலேஜ் கெயின் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய விஷயத்த கத்துக்கிறாங்க அப்படின்றத வந்துட்டு சொல்ல வராங்க. சரிங்களா? அப்போ ஒரு மேஜிக் அக்கர்ஸ், அதாவது அடா இந்த டெக்னாலஜி இப்படி கூட இருக்குமா அப்படின்றத பார்க்கலாம். இங்க வந்துட்டு ஆஸ்மாசிஸ்ன்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. ஆஸ்மாசிஸ்னா என்னப்பா? ஒரு தின் டியூப், அது வழியா லிக்விட் பாஸ் பண்ணா அது என்ன ரியாக்ஷன் தருது அப்படின்னு போட்டுட்டு பார்க்கும்போது வச்சுட்டு நம்ம அப்சர்வ் பண்றோம் இல்லையா? ஸோ அது மாதிரி கம்ப்யூட்டர் ஒரு ரூம்ல உட்காந்துட்டு நம்ம அதை கத்துக்கிட்டா எதனா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி இது பண்ணா என்ன நடக்குது அப்படின்றது ஒரு மேஜிக். அதை வந்துட்டு வாட்ச் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டெக்னாலஜி இஸ் அ டூல். Technology is a tool that can change the nature of the learning. First and foremost, educators want students to learn. It is certainly not enough to tell educators that they need to use the boxes and wires that have invaded their schools simply because they are expensive or because students need to know how to use the latest widget gadget mechanical device. அதுக்கு பேர் வந்துட்டு widget. If it's clearly that technological tools will help them achieve that goal, educator will use those tools. The real world is not broken down into discrete academic disciplines. I have heard a number of teachers say that they would like to be able to change the way they teach, to find ways to implement project based multidisciplinary lessons. Let's think about how that might happen when technology is used to aid learning. Technology tends itself to exploration. Technology tends இது கேட்டிருக்காங்க இல்லையா? Technology tends itself to exploration. ஓகே, அதாவது ஒரு டெக்னாலஜி, ஒரு நியூ டெக்னாலஜி வந்திருக்குன்னா அதை எப்படி வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு கத்து கொடுக்கணும் அப்படின்றதுக்கு ஸ்டூடெண்ட் பார்ட் மட்டும் இல்ல, டீச்சர் பார்ட்டும் இங்க இருக்கு. சரிங்களா? டீச்சரும் வந்துட்டு டெக்னாலஜி தெரிஞ்சாதான், இப்போ எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்மார்ட் போர்டு எனக்கு வந்துட்டு யூஸ் பண்ண தெரிஞ்சாதான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும். நீங்களும் ஈஸியா வந்துட்டு பாக்குறீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சாதான் நீங்க ஹேண்டில் பண்றதுக்கு, நீங்க பாக்குறதுக்கு இப்படி பண்ணுவாங்க போவாங்க வராங்கன்னு தெரியும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சிருக்கணும் இது ஹேண்டில் பண்றதுக்கு. அதனால டீச்சர்ஸும் வந்துட்டு நியூ டெக்னாலஜியை வந்துட்டு அடாப்ட் பண்ணும், கத்துக்கணும் அப்படின்றத சொல்ல வராங்க. சரியா? நெக்ஸ்ட் எது வந்திருக்கோம் நம்ம? இங்க வந்து டெக்னாலஜி டென்ஸ் இட் செல்ஃப் டு எக்ஸ்ப்ளரேஷன் அப்படின்னா டெக்னாலஜியே வந்துட்டு ஒரு ஆய்வா இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பட் பிஃபோர் டெக்னாலஜி கேன் பி யூஸ்ட் எஃபெக்டிவ்லி, ஸோ டெக்னாலஜியை எஃபெக்டிவா யூஸ் பண்றதுக்கு முன்னாடி
exploration must be value as important to both teaching and learning in a technology. அதை பத்தின ஆய்வு, அதாவது அதை பத்தின இது எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓ, இங்க போனோம்னா வந்துட்டு இங்க ஓபன் பண்ணலாம், பிடிஎஃப் யூஸ் பண்ணலாம், இங்க வந்து ரைட்டிங் போர்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. சரியா? But before technology can be effectively explored, is important for both teaching and learning. Technology rich classrooms, students must research the web for information analysis, review water, chart the results and record what they have learned on the computer. In such an environment, acquiring content changes from a static process to one of defining goals that learning wish to pursue. Students are active rather than passive, producing knowledge and presenting the knowledge that is a variety of formats. In such an environment, educators can encourage. Okay. Educators can encourage a diversity of outcomes rather than insisting on one right answer. அதாவது educators, அதாவது teachers, நம்ம சொல்லி கொடுக்குறவங்க வந்துட்டு டெக்னாலஜி ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி டெக்னாலஜியை பசங்க யூஸ் பண்றப்போ வந்துட்டு அவங்க கிட்ட இருந்து வந்துட்டு ரிசல்ட் ஒன்னு கரெக்ட் ரிசல்ட்டுக்கு பதிலா எந்தெந்த வழியெல்லாம் வந்துட்டு அவங்க யூஸ் பண்றாங்க, அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க, எப்படி அந்த வந்துட்டு அடாப்ட் பண்ணிக்கிறாங்க டெக்னாலஜி, அதை நம்ம என்கரேஜ் பண்ணும் இன்ஸ்டெட் ஆஃப் கெட்டிங் தி அவுட்கம் பத்தி வந்து எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பட் அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படின்றத டெக்னாலஜி யூஸ் பண்றத நம்ம வந்துட்டு என்கரேஜ் பண்ணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. They can evaluate learning in multiple ways instead of relying predominantly on traditional paper and pencil tests. And perhaps most importantly, teachers and students can move from pursuing individual effort to being part of learning teams. அதாவது ட்ரெடிஷ்னல் மெத்தட் நம்ம வந்து பென் அண்ட் பேப்பர், பென்சில், சாக் பீஸ், போர்டு இதெல்லாம் வந்து ரீப்ளேஸ் பண்ணி டெக்னாலஜி மூலமா இப்போ யூஸ் பண்றதை பத்தி மறுபடியும் அகெயின் சொல்லியிருக்காங்க. which may include students from all over the world. Of course, active learning is rather a clean, neat process. Students engaged in such a process can create busy, noisy and messy classroom. Students engaged in such a process can create, அதாவது ஸ்டூடெண்ட் வந்துட்டு அதுல இன்வால்வ் பண்ணி அந்த ப்ராசஸ்ல, அதாவது லேர்னிங் ப்ராசஸ்ல இன்வால்வ் பண்றதுனால அவங்க வந்துட்டு நிறைய விஷயத்த கத்துக்கிறாங்கன்றதுக்கு தான் வந்துட்டு கிரியேட் பிஸி, நாய்ஸி அண்ட் மெஸி கிளாஸ் ரூம்ஸ்ன்றாங்க. இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு ரெகக்னைஸ் தட் திஸ் கைண்ட் ஆஃப் லேர்னிங் டேக்ஸ் ப்ராக்டிஸ் ஃபார் போத் டீச்சர் அண்ட் த ஸ்டூடெண்ட். ஸோ அதை வந்துட்டு ப்ராக்டிஸ் வந்து ரெண்டு பேருக்கும் தேவை. லேர்னிங் ப்ராசஸ்ல வந்துட்டு ரெண்டு பேருக்கும் தேவை, அதாவது டீச்சரும் கத்துக்கணும், அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸும் கத்துக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அந்த டெக்னாலஜி. ஆக்டிவிட்டீஸ் அண்ட் லேர்னிங். Activities and learning environment must be carefully guided and structured so learners are fully engaged in their learning. Students must learn the exploration does not mean just running around doing what they want and ending up who knows where. Educators must recognize that if students are investigating and asking questions, write about what they are learning and doing those things in an authentic context, then they are learning to read, write and think in a technology rich classroom. Students don't learn technology. அதாவது எஜுகேட்டர்ஸ், டீச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு கேட்குறாங்க, நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க, எந்த வழியில கத்துக்கிட்டீங்க அப்படின்றதெல்லாம் நீங்க வந்து சொல்லுங்க, எழுதுங்க, அப்பதான் கிளாஸ் ரூம்ஸ்ல அவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், எப்படிலாம் வந்துட்டு அதை இன்வெஸ்டிகேட் பண்ணீங்க அப்படின்றத சொல்லுங்க அப்படின்றாங்க. Technology merely provide the tools to be used for authentic learning. It is a means, not an end. அப்போ டெக்னாலஜி அப்படின்றது வந்துட்டு ஒரு எண்ட் இல்லை. ஸோ நம்ம அப்டேட்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கு, அது எண்ட்லெஸ் போயிட்டே இருக்கு. அப்போ அப்டேட் போது நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. Technology provides educators with the opportunity to move from simply streaming the way things have always been done to really imagining things they would like to do. What a wonderful opportunity. Technology provides educator with the opportunities to move from. So technology வந்துட்டு educators, அதாவது சொல்லி கொடுக்குறவங்களுக்கும் வந்துட்டு ஒரு
இன்னொரு லெவலுக்கு போறதுக்கு, வேற இடத்துக்கு போறதுக்கு எல்லாம் வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது டெக்னாலஜி பேஸ்ட் எஜுகேஷன்ன்றது வந்துட்டு ஒரு வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி, வண்டர்ஃபுல் டூலா இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்போ என்ன வந்துட்டு டெக்னாலஜி நம்ம என்னென்ன பார்த்தோம் இதுல பார்த்தது வந்து எஜுகேஷன். சரிங்களா? ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டாஃப்ஸ், அதாவது ஸ்டாஃப், ஸ்டூடெண்ட்ஸ், எஜுகேட்டரும் சரி, எஜுகேஷனும் சரி. எஜுகேஷன் எப்படி இருக்கு? ஸோ டெக்னாலஜி மூலயமா வந்து ஒரு எஜுகேஷன் கொடுக்குறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நார்மல் ட்ரெடிஷ்னல் மெத்தட் இல்லாம இதை வந்துட்டு ஃபாலோ பண்றாங்க அப்படின்றாங்க. ஸோ நம்மளுக்கு என்ன தேவை இப்போ? சூட்டபிள் டைட்டில். Which of the following can be the most suitable title for the passage? Technology as a tool. Technology தான் பார்த்தோம். அப்ப டெக்னாலஜின்றது நம்மளுக்கு டாபிக்கா வரணும். ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் எது அது எடுத்து நம்ம வந்து சூட்டபிள் டைட்டில் கொடுக்கணும். ஆஸ் அ டூல் டு சப்போர்ட் லேர்னிங். கத்துக்கிறதுக்கு, நான் நிறைய விஷயம் கத்துக்கிறதுக்கு டெக்னாலஜி சப்போர்ட் பண்ணுது. டெக்னாலஜி ஒரு டூலா இருக்கு. 100% ட்ரூ. இப்ப பார்த்த வரைக்கும் நம்ம ரிசர்ச் பண்றதுக்கும், ஆய்வு நடத்துறதுக்கும், அந்த எக்ஸ்பிளனேஷனுக்கும் வந்துட்டு எது வந்துட்டு பசங்களுக்கு கத்துக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு? டெக்னாலஜின்னு தான் சொன்னோம். ஸோ டெக்னாலஜி ஆஸ் அ டூல் டு சப்போர்ட் லேர்னிங். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 100% ட்ரூ. அதுவே நம்ம வந்து டைட்டிலா கொடுத்துடலாம். அடுத்தது பாருங்க, எஜுகேட்டிங் த எஜுகேட்டர். நவ் இங்க வந்து எஜுகேட்டர்ஸ், டீச்சர்ஸ்க்கு மட்டும் கிடையாது, ஸ்டூடெண்ட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அவங்களும் டீச்சர்ஸும் கத்துக்கிறாங்கன்னு தான் சொல்றாங்க நிறைய விஷயம். அப்ப லேர்னிங், எஜுகேட்டர்ஸ் ஆல்சோ லேர்னிங் த டெக்னாலஜி போது செகண்ட் வராது. டெக்னாலஜி அண்ட் இட்ஸ் லிமிடேஷன்ஸ் வித் ஸ்டூடெண்ட்ஸ். நோ, எஜுகேஷன் அண்ட் டெக்னாலஜி லிமிடேஷன்ஸ் கிடையாது. லிமிடேஷன் கிடையாது, அதனுடைய அட்வான்ஸ்மெண்ட் தான் படிச்சிருக்கோம். ஸோ டெக்னாலஜிக்கல் சிஸ்டம் ஆஃப் த வேர்ல்டு கிடையாது. லேர்னிங் ப்ராசஸ், என்னென்னலாம் விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேட்டரும் கத்துக்கிறாங்க அப்படின்றத பத்தி தான் சொல்லியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தி ஆன்சர் ஃபார் 61 question. 61st question. அக்கார்டிங் டு தி ஆத்தர், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ? எது உண்மை அப்படின்றத கேட்டிருக்காங்க. Students do not require much guidance when learning. Students கத்துக்கிறதுக்கு கைடன்ஸ் தேவை. do not requireன்றாங்க. ruled out. இங்க true தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் தப்பு. Technology indeed has the capability of making people smarter without having spent a penny. Now, அதாவது டெக்னாலஜி வந்துட்டு பீப்புளை ஸ்மார்ட்டரா ஆக்குறதுக்கு மணி தேவைப்படாது. இது பெண்ணினா வந்துட்டு இங்க மணின்னு சொல்றாங்க, அது தேவைப்படாது. அதுக்கும் இதுக்கும் ரிலேஷனே இல்லையே, இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் அபவுட் நியூ டெக்னாலஜி தட் மினிட் இஸ் ரிலீஸ்டு இன் த மார்க்கெட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கத்துக்கிட்ட உடனே, ஒரு டெக்னாலஜி கத்துக்கிட்ட உடனே மார்க்கெட்ல ரிலீஸ் பண்றாங்களா? கிடையாது. அப்ப தேர்டும் கிடையாது. அடுத்தது, சேஞ்ச் இன் த வே ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டாட் வித் த ஹெல்ப் ஆஃப் டெக்னாலஜி வித் டேக் பிளேஸ் ஆன் இட்ஸ் ஓன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்ல, டீச்சரும் வந்து கத்துக்கிறாங்க, அதனால அதுவும் கிடையாது. நன் ஆஃப் த கிவன் ஆப்ஷன் இஸ் ட்ரூ. டெக்னாலஜி லென்ஸ் itself to exploration. So aduna enna? The quality of technologies depend on how well it can be experienced with. No, exploring technology in the need of our technology is depend on exploration. அதாவது டெக்னாலஜி ஒன்று தான் வந்துட்டு நம்ம இன்வெஸ்டிகேட், ஆய்வு நடத்துறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதாவது முன்னாடி பார்த்தாங்களா, ரிவர் எப்படி ஃப்ளோ ஆகுது, வாட்டர் ஃபால் பார்த்தோமே. ஸோ சர்ச் பண்றதுக்கு, ஆய்வு நடத்துறதுக்கு டெக்னாலஜி தான் ஒரு பேஸா இருக்கு. டெக்னாலஜியே ஒரு ரிசர்ச்சா அமையுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா வந்துட்டு, டெக்னாலஜி லென்ஸ் இட் செல்ஃப் டு எக்ஸ்ப்ளரேஷன். டெக்னாலஜி இஸ் டிபெண்ட் ஆன் எக்ஸ்ப்ளரேஷன். ஸோ அதுதான் வந்துட்டு மீன் பண்ணது. சரியா? வாட் இஸ் த சேம் மீனிங் ஃபார் என்கேஜ்ட்? என்கேஜ்டுன்னு சொல்லியாச்சு. என்கேஜ்னா அப்பாயிண்ட் கிடையாது, கனெக்ட்னு சொல்லலாம், பவுண்ட் சொல்லலாம், இன்வால்வ்டு சொல்லலாம். இங்க என்ன என்கேஜ்டுக்கு? என்கேஜ்டு எடுத்துக்கோங்க. அந்த வேர்டை பார்த்துட்டு இங்க பாருங்க, ஸ்டூடெண்ட்ஸ் என்கேஜ்ட் இன் சச் அ ப்ராசஸ். ஸ்டூடெண்ட் கனெக்டட் இன் சச் அ ப்ராசஸா? நெட்வொர்க் கனெக்ஷன் எதனா பத்தி சொல்லிருக்காங்களா? நோ. ஸ்டூடெண்ட்ஸ் பவுண்ட், பவுண்ட் எதனா வந்து பின்னி பிணைஞ்சிருக்காங்களா? நோ. ஸ்டூடெண்ட்ஸ்
involved. So learning processல technical learning processல student involve பண்ணிருக்காங்கன்னும் போது students involved in such a process can create busy. So நம்மளுக்கு எது வேணும்? Involved தான் கரெக்டான answer here. Next, which of the following is true according to the author? Author பொறுத்த வரைக்கும் இங்க என்ன true? Teachers should also encourage learning in terms rather than individual learning. டீச்சரும் என்கரேஜ் பண்ணணும் அப்படின்றாங்க rather than individual learning. Okay, correct தான். Exploration should be considered as an integral part of learning process by both students and teacher. உண்மைதான். While students participate in active learning with the help of technology, teachers should encourage different outcomes rather than focusing on same outcome from all. Superb. அப்ப எல்லாமே உண்மைதான். So all the three. According to the author, which of the following should be the part of active learning? Active learning na enna? Students should have specific goals in mindset. Okay, correct. It necessary has to be messy process. Now, perfecting the active learning process needs practice from both students as well as teacher. 1 and C. அதாவது மெஸ்ஸி ப்ராசஸ் பத்தி எதுவும் சொல்லலையே. இட் இஸ் நெசசரி டு ஹேவ் பி எ மெஸ்ஸி ப்ராசஸ்னு எதை சொல்லியிருக்காங்களா? கிடையாது. ஸோ ஏ அண்ட் சி. தேர்ட், according to the author, which of the following can encourage teachers to use technology? To make teachers understand the technology, may be able to change the way of teach. 1 point true தான். ஸோ வே ஆஃப் டீச்சிங்கை அவங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது போர்டு அண்ட் ஷாக் இல்லாம எதுவும் இல்லாம நம்ம வந்து டெக்னாலஜி பேஸ் பண்ணி நம்ம டீச் பண்ண முடியும், லைக் அஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டு மேக் டீச்சர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் த டெக்னாலஜி கேன் ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பெட்டர். ரெண்டாவதும் உண்மைதான். டு மேக் டீச்சர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் த லாட் ஹேஸ் பீன் ஸ்பெண்ட் ஆன் டெக்னாலஜி. ஸோ அது to make teachers understand that a lot has been spent on technology. True-வா? Now, to make teachers understand பத்தி இல்ல, to make teachers understand the technology can help students learn better. A and B. Next, which of the following is most similar meaning for static? Staticனா என்னப்பா? நிலையான அப்படின்றத அர்த்தம். சரியா? இங்க எடுத்துக்கோங்க, ஸ்டாட்டிக் எங்க கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து. நாய்ஸி அப்படின்னா ஒரு இறைச்சலான. அடுத்தது பிரிஸ்டல்டு. ஓகே. ஸ்டாண்டிங் நிலையான. ஸ்டாண்டிங்னா ஒரு இடத்துல இருக்கு. ஓகே, நம்மளுக்கு தேவை வந்துட்டு மீனிங் தான். யூனிஃபார்ம் சேம் வேற, ஒரே இடத்துல இருக்கிறது வேற. சேமானா யூனிஃபார்மா இருக்குன்னு சொல்லலாம். ஒரே இடத்துல. இப்ப நம்ம சேம் வேணுமா ஸ்டாண்டிங் வேணுமா? ஸ்டாட்டிக் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். ஸ்டாட்டிக் எங்க கொடுத்துருக்காங்க? ஸ்டாட்டிக். ஓகே. டிஸ்கிரீட் இருக்கு. டிஸ்கிரீட். Static process. From a static process to one of the defining goals. So in such an environment, acquiring content changes from a static process. So standing நிலையான process, யூனிஃபார்ம் process கிடையாது, நிலையான process. ஸோ நம்ம ஸ்டாண்டிங் அப்படின்றதே எடுத்துக்கலாம். ஒரே மாதிரி இல்லை, டெக்னாலஜின்றது மாறினே இருக்கும். சரிங்களா? மாறிட்டே இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம யூனிஃபார்ம்ன்றதை நம்ம எடுத்துக்கலாம். சரியா? ஸ்டாண்டிங், ஸ்டாட்டிக் மீனிங் ஸ்டாண்டிங்ன்றதை இங்க எடுத்தாச்சு. which of the following is most opposite in meaning? extravagant அதிகப்படியான, more than enough. Here actual meaning for extravagant வந்துட்டு lavishன்னு அர்த்தம். சரியா? இங்க வந்துட்டு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. இங்க வந்துட்டு more than enough அதிகப்படியான டெக்னாலஜில அப்படின்றது ஃபர்ஸ்ட்ல கொடுத்துருப்பாங்க பாருங்க.
எக்ஸ்ட்ராவேகன்ட் எக்ஸ்ட்ராவேகன்ட் ப்ராமிசஸ் ஆஃப் டெக்னாலஜி. டெக்னாலஜில வந்து நிறைய ப்ராமிசஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு ஆப்போசிட் கொஞ்சமா, ரொம்ப கொஞ்சமா அப்படின்னும் போது மிசர்லி. மிசர்லி கொஞ்சமா, ரொம்ப. ஆக்சுவல் மீனிங் வந்துட்டு கஞ்சத்தனமா அப்படின்றதுக்கு வந்துட்டு நம்ம மிசர்லின்னு சொல்லுவோம். நம்மளுக்கு தேவை ஆப்போசிட் தான். ஸோ மிசர்லி. அடுத்தது அண்டர்ஸ்டேட்டட். அண்டர்ஸ்டேட்டட்னா வந்துட்டு குறைந்த விலைக்கு அப்படின்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா, சரி 10 ரூபாய் கம்மி பண்ணி கொடுப்பா அப்படின்னும் போது ஒரு 90 ருபீஸ்க்கு கொடுத்துட்றாங்க. அது வந்துட்டு கம்மி, குறைச்சி வாங்குறது. சீப்னா வந்துட்டு உங்களுக்கு தெரியும், சீப்பான விலையில வாங்குறது. அடுத்தது லாவிஷ்னா வந்துட்டு ஊதாரித்தனம், அதுதான் சொல்லியாச்சு. இது எக்ஸ்ட்ராவேட்டன்ட், எக்ஸ்ட்ராவேகன்ட்க்கு. இன்எக்ஸ்பென்சிவ். இன்எக்ஸ்பென்சிவ்னா மலிவான விலை அப்படின்றது அர்த்தம். நம்மளுக்கு தேவை ஆப்போசிட் ஃபார் மிசர்லி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆப்போசிட் ஃபார் டிஸ்கிரீட். டிஸ்கிரீட்னா வந்துட்டு இண்டிபெண்டன்ட் அண்ட் செப்பரேட். ஓகே, இண்டிபெண்டன்ட் அண்ட் செப்பரேட். டிஸ்கிரீட் சிக்னல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அங்க. பட் இங்க வந்துட்டு இண்டிபெண்டன்ட் அண்ட் செப்பரேட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இண்டிபெண்டன்ட் தனியா இருக்கிறது, செப்பரேட்டா இருக்கிறது அப்படின்றதுக்கு வந்துட்டு டிஸ்கிரீட். நம்மளுக்கு தேவை பார்ஷியல்னா பாதி, இண்டிபெண்டன்ட் செப்பரேட் சேம் மீனிங், ஓப்பன் கிடையாது. ஸோ ஹோமோஜெனஸ், ஸோ ஒரே மாதிரி இருக்கிறது, ஸோ ஒரே மாதிரி ஈக்குவலா இருக்குது, அதுக்கு ஹோமோஜெனஸ். டிஸ்கிரீட் நம்மளுக்கு தேவை ஆப்போசிட் ஹோமோஜெனஸ். நெக்ஸ்ட் போவோமா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஓகே, இது என்னப்பா? ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சென்டென்சஸ். ஸோ 5 கொஸ்டின் பேஸ்ட் ஆன் அ பேராகிராஃப். எது கரெக்டான ஆர்டர்ன்றதை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் கொடுத்த உடனே நீங்க என்ன பண்றீங்கன்னா, இருக்கிறத பாருங்க. ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் எதுன்னு பாருங்க. ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் எல்லாத்துலயும் வந்து எல்லா லைன்லயும் வந்துட்டு ரிப்பீட்டட் வேர்ட்ஸ், அதனுடைய இன்ட்ரோ தான் ஃபர்ஸ்டா இருக்கணும். ஓகே, if you have such a list, such a list, இங்க பாத்தீங்கன்னா such a list, try setting up play dates with your child's future, with your child's future classmates. See how your child reacts to being without you in this safe and supervised environment. Before your child starts school, you can gauge. What is the meaning for gauge? Gauge is estimate. சரிங்களா? estimate how it, இங்க வந்து childன்றதுனால it deals with separation anxiety with a children. That way when your child walks into class on the first day, she'll see some familiar faces, her new friends. Also many schools distribute phone lists. இங்க வந்து ஏதோ ஒரு லிஸ்ட்னு பார்த்தோமே. Many schools distribute phone lists for each class of students before the school year begins. Trying leaving her with a relative or close family friends, or suggest a sleep over at grandma's house. இங்க பாத்தீங்கன்னா such a listன்னு ஒன்னு சொல்லியிருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் வர சான்ஸ் இல்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா your childன்னு சொல்லியிருக்காங்க. your child, இங்க எல்லா சென்டென்ஸ்லயும் நம்மளுக்கு என்னப்பா ரிப்பீட்டட் வேர்ட்ஸா வருது? சைல்ட பத்தி தான் சொல்லியிருக்காங்க. your child future, your child reacts, your child starts, your child walks, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரியா? சோ அப்ப சைல்டோடைய இன்ட்ரோ தான் ஏதோ ஒண்ணு. ஆக்சுவல் படிக்கிற வரைக்கும் நான் என்ன பார்த்தேன்னா வந்துட்டு, ஒரு ஸ்கூல்ல வந்துட்டு குழந்தைய சேர்க்க போறாங்க. சேர்க்கறதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து தான் அது இருக்கு. சரிங்களா? பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் பிரிஞ்சு தங்க ரிலேட்டிவ் வீட்ல விட்டு பாக்குறாங்க. ரிலேட்டிவ் வீட்லயோ இல்ல வந்துட்டு தங்களுடைய பாட்டி வீட்லயோ வந்து விட்டு பாக்குறாங்க. எப்படி அதை அடாப்ட் பண்ணுது, தனியா விட்டு இருக்க முடியுதா அப்படின்னு பாக்குறாங்க. அப்புறமா பொறுமையா ஸ்கூலுக்கு கொண்டு போய் சேர்க்கறாங்க. ஸ்கூலுக்கு சேர்த்த உடனே அங்க ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இருக்காங்க. எல்லாமே பார்த்தா நியூ ஃபேஸஸ். எல்லாமே வந்துட்டு இவங்கள மாதிரி தானே வந்திருப்பாங்க. எல்லாம் நியூ ஃபேஸ், அவங்கள நியூ ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்களே அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் அதனுடைய எப்படி இருக்கும் மனநிலை அப்படின்றத பத்தி தான் ஃபுல்லா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சைல்ட் ரியாக்ஷன்ஸ்.
ஓகே. ஸோ நம்மளுக்கு தேவை வந்து சைல்டோடைய இன்ட்ரோ தான் ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சச் அ லிஸ்ட்ன்றதுனால ஃபர்ஸ்ட் தூக்கிடுங்க. ஹவ் ஹவ் யுவர் சைல்டு ரியாக்ட்ஸ், எப்படி ரியாக்ட் பண்ணணும் போது அதுவும் வந்துட்டு நடுவுல தான். பிஃபோர் யுவர் சைல்டு ஸ்டார்ட் ஸ்கூல் யூ கேன் estimate, you can gauge or you can estimate. How it deals with separation anxiety with a trial run. ஒரு ட்ரையல் ரன் பாக்குறாங்க, எப்படி வந்துட்டு பேரண்ட்ஸை விட்டு இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்றாங்க. அப்ப ஸ்கூலுக்கு சேர்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் வந்துட்டு பிரிச்சு ட்ரையல் பாக்குறாங்க. என்ன ட்ரையல்? தட் வே அப்படின்னும் போது ஏதோ ஒரு வே அதை பார்த்துக்கலாம். When your child walks into classroom on the first day, she will some familiar faces, her new friends. Okay. Also many schools distribute phone list. இங்க such a list ன்னு கொடுத்திருக்காங்க, இங்க phone list ன்னு கொடுத்திருக்காங்க. So சொன்ன பிறகு தான் such a list ன்னு வரணும். இங்க phone list இருக்கா, அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம pairing statement எடுத்துக்கலாமா? pairing statement இங்க இருக்கட்டும். One minute. ஃபர்ஸ்ட் பேரிங் ஸ்டேட்மெண்ட் நம்ம எது எடுத்துக்கலாம்னு சொன்னேன் நானு. இங்க சச் அ லிஸ்ட்னு இருந்ததுயா. ஃபர்ஸ்ட் சச் அ லிஸ்ட், அடுத்தது ஃபோன் லிஸ்ட். அதாவது இது நம்ம ஊர்ல இல்ல, ஃபாரின்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபோன் லிஸ்ட் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஃபோன் கொடுத்துட்டு என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்றத ஒரு இயருக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க, ஸ்கூல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்கன்றாங்க. ஸோ இ அண்ட் ஏ நம்மளுக்கு பேர். சரியா? அடுத்தது trying to leave her with a relation or close friends sleeping over grandma's house. இப்ப பாப்போம் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது. before your child starts school you can gauge how. அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே நம்ம என்ன சொல்றோம்? சி தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குது. சி இது பேரா இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். சி ஃபர்ஸ்ட் ஸ்கூல் சேர்க்கறதுக்கு முன்னாடி எப்படி குழந்தை பிஹேவ் பண்ணுதுன்றத ட்ரையல் பாக்குறாங்க. அதுக்கப்புறமா சி என்ன ட்ரையல்? ட்ரையிங் டு ட்ரை லீவிங் ஹர் வித் அ ரிலேட்டிவ். அப்போ என்ன ட்ரையல்? அதாவது தனியா விட்டு பார்க்கலாம், செப்பரேட் பண்ணி பார்க்கலான்றாங்க. செப்பரேட் பண்றது என்னன்னா வந்து ட்ரை லீவிங் ஹர் வித் அ ரிலேட்டிவ் ஆர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஆர் சஜஸ்ட் அ ஸ்லீப் ஓவர் கிராண்ட்மாஸ் ஹவுஸ். எஃப். அடுத்தது இது ஒரு ட்ரையல். அடுத்தது எஃப். see how your child react. விட்டு அதுக்கப்புறம் பாக்குறாங்க எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பாக்குறாங்க. see how your child react to begin without you in a safe and supervised environment. ஸோ நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கோ இல்ல வந்துட்டு பாட்டி வீட்டில் வளர்றதோ வந்துட்டு ஒரு சேஃப் என்விரான்மெண்ட்ல எப்படி வளருது அப்படின்றத பாக்குறாங்க அப்படின்றாங்க. ஸோ வந்துட்டு பி CFB ஒரு ட்ரிபிளட். சரிங்களா? CFB. அடுத்தது நம்மளுக்கு நெக்ஸ்ட் என்ன வரணும்? இஏன்னு இருக்கு. இஏ வந்துட்டு சி தான் ஸ்டார்டிங் FB கண்டுபிடிச்சாச்சு. இஏ இன்னும் டி இருக்கு. டி வந்துட்டு மேல வருமா கீழே வருமான்னு பார்க்கலாம். இ வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்தோம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட். ஆல்சோ மெனி ஸ்கூல்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் லிஸ்ட்னு சொல்லியாச்சு. இஃப் யூ ஹேவ் such a list, try setting up play dates with your child future classmates that way. so இந்த மூலமா தான் that way. so என்ன way? if you have such a list, trying set up play dates with your child future classmates. so என்ன வழின்னு சொல்லும் போது நம்ம ஏ சொல்லிட்டு தான் டி வராங்க. நம்ம என்ன பண்ணலாம்? CFB இது ஒரு ட்ரிப்ளட். EAD இது ஒரு ட்ரிப்ளட். இது ரெண்டத்தையும் கம்பைன் பண்றதுக்கு சி தான் ஸ்டார்டிங்கா இருக்கு, அதனால CFB EAD. அதுதான் நம்மளுடைய அரேஞ்ச்மெண்ட். CFB EAD. இப்போ வந்துட்டு ஆன்சர் பண்ணிடலாம். அரேஞ்ச்மெண்ட்க்கு என்ன பண்ணணும்? நீங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் எல்லாம் அண்டர்லைன் பண்ணி வந்துட்டோம். அதுக்கப்புறமா ரிப்பீட்டட் வேர்ட்ஸை வச்சு எது இன்ட்ரோ அப்படின்னு பார்த்தாச்சு. பார்க்கும்போது சி சிக்குச்சு. அதுக்கப்புறம் அதை வச்சு கனெக்டிங் டேர்ம்ஸா நம்ம எடுத்துட்டு வந்து பேர் பண்ணி எதெல்லாம் பேர் பண்ண முடியும் பண்ணி அரேஞ்ச்மெண்ட் கொண்டு வரணும். சரியா?
ஸோ ஒவ்வொரு பேசேஜும் ஒவ்வொரு ரீஅரேஞ்ச்மெண்ட்டும் ஒவ்வொரு அப்ரோச் இருக்கும். சரியா? இது ஒரு அப்ரோச். நம்ம வந்து பேரிங் ஸ்டேட்மெண்ட் வச்சு கண்டுபிடிக்கிற அப்ரோச். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்னப்பா கொடுத்துருக்காங்க? Which of the following should be the third sentence? Third எது? B. Third வந்துட்டு B. Third வந்து B. Next. Second F. Second F. Last D. First C. Fourth வந்துட்டு E. Fourth E. அவ்வளவுதான்ப்பா. ஸோ ரீஅரேஞ்ச்மெண்ட் காட் ஓவர். அடுத்தது இது மெயின்ஸ் பேப்பர் அப்படின்றதுனால 2 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்துருக்காங்க. எது ஈஸியா இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் போங்க. சரியா? அந்த பேசேஜோடைய சைஸ் படிக்க முடியுமா இல்ல வந்துட்டு ஈஸியா கேட்டிருக்காங்களா அதை பார்த்துட்டே வந்துட்டு நீங்க போலாம். நம்ம வந்துட்டு நான் டைரக்டா இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ கொஸ்டினை பார்த்துட்டு நீங்க போங்க. கொஸ்டினை வந்துட்டு நம்ம பார்த்துட்டு போவோம். Choose the word similar meaning for steady. Steadyக்கு வந்துட்டு என்ன மீனிங் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ரிஃபர்பிஷிங். ரிஃபர்பிஷிங்க்கு மீனிங் தான் மேக்னிஃபிகண்ட் ஆப்போசிட். மேக்னிஃபிகண்ட் ஆப்போசிட். அடுத்தது we are still reaping what we had sown. அதாவது we are still reaping what we had sown. அதுக்கு மீனிங் என்ன? அந்த ஸ்டேட்மெண்ட்க்கு மீனிங் என்னன்னு ஆத்தர் நம்பர் கேக்குறாராம். நெக்ஸ்ட் ஓகே, ரிலேட்டட் டு த பேசேஜ் எக்கனாமிக் growth of India. ஓகே, economic growth of India. அடுத்தது according to the passage agriculture in India. அதுவும் பேசேஜ் பத்தி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே பேசேஜ் பத்தி தான் வந்திருக்கு. 2-3 கொஸ்டின்ஸ் தான் வந்துட்டு மீனிங்ஸ் ஆப்போசிட் பார்த்த மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் ட்ரூ எது வந்துட்டு உண்மை. அடுத்தது இந்தியா ஹேஸ் காட் மெச்சூரிட்டி. பேங்கிங் த பேங்கிங் செக்டர் இன். ஓகே, வாட் டஸ் த ஆத்தர் மீன் பை த ஸ்டேட்மெண்ட் த பேங்கிங் செக்டர் இன் இந்தியா ஹேஸ் காட் மெச்சூரிட்டி? ஓகே, அதுவும் வந்துட்டு அந்த லைனும் பேசேஜ் படிச்சாதான் நம்மளுக்கு தெரியும். According to the author, which of the following can be said about the economic development of country prior to the reform of 1991? 1991க்கு முன்னாடி எக்கனாமிக் டெவலப்மெண்ட், கண்ட்ரியோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட் எப்படி இருந்ததுன்றத பேசேஜ் பார்த்துட்டு சொல்லணும். மீனிங் ஆப்போசிட் ஃபார் pivotal. So that's all. So நம்மளுக்கு 76 to 85. 10 questions again. இப்போ passage read பண்ண ஆரம்பிக்கலாம். The economic development of India was dominated by socialist influenced policies, state-owned sectors, and red tape and extensive regulations collectively known as license Raj. It kept the country and its economic isolated from the world economy. However, the scenario started changing from the mid-1980s when India began opening up its market slowly through economic liberalization. This policy played a huge impact on the economic development of India. The India economic development got boost through its economic reforms in 1991 and again through its renewal in the 2000s. Since then, the phase of economic development of India has changed completely. The economic reforms of 1991 played a pivotal role in the economic development of India. As a result of the reforms,
The growth of the country reached around 7.5% in the late 2000s. In fact, it can be said that we are still reaping what we had sown. When it comes to the reforms of 1991, according to the analyst, if India can push more fundamental market reforms, it will be able to sustain the rate and can even achieve the government's target of 10% GDP within a few years. However, states have a major role to play in the economic development of India. There are few states we have higher analyzed 1999 to 2008 growth rates compared to others. In other words, the economic development of some state is magnificent while that of other is very poor. The economic development of India, including various states of India, largely depends upon a few important factors according to the World Bank. For a better economic development, India needs to achieve due priorities to various areas like infrastructure, public sector reforms, agriculture, and rural development. Reforms in lagging states, removal of labor regulations, and HIV/AIDS, agriculture, along with other allied sectors like fishing, forestry, and logging, play a major role in the economic development in India. When it comes to agriculture, a steady growth has been observed in the yields per unit area of all the crops since 1950, and the reason behind this is the fact that special economic was given on agriculture in the 5-year plan in 1965. The country saw the green revolution. Improvements came in various areas like irrigation technology, provision of agricultural credit, application of modern cultural practices, and subsidies. In 2005, these sectors accounted for almost 18.6% of GDP. India holds the second position worldwide in terms of farm output. India holds the second position worldwide in terms of farm output. It also generates works for 60% of the total workforce, though currently seeing a steady decline of its share in the GDP. It is still the largest economic sector of the country. Another important segment of India's GDP is the development of industries. India occupies 14th position. India's GDP is the development of industries. India occupied 14th position in the worldwide industrial output. Farm output, second position. 14th position, industrial output. எவ்வளோ இருக்கு அப்பா அரை காட் செம்ம Firm output. Okay, just wait. Mm. The manufacturing sector, along with the gas, electricity, quarrying, and mining, account for 27.5% of the country's GDP. It also employs 70% of total workers. The economic reforms of 1991 brought a number of foreign companies to the Indian market. நம்மளுக்கு தேவை வந்துட்டு என்னவோ அதை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நீங்க எழுதுங்க சரிங்களா இவ்வளோ பெருசுலாம் கொடுத்துட்டு உங்களுக்கு டைமும் பத்தலைன்னா வந்து தயவு செஞ்சு ஏதோ அதை மட்டும் தான் பண்ணணும் நீங்க கொஸ்டின்ஸ் பாருங்க அது எங்க கேட்டிருக்காங்க அப்படின்றத பாருங்க சரிங்களா நான் வந்து உங்களுக்கு ஓவர்வியூ படிச்சுட்டு அப்படியே என்ன சொல்றாங்க அப்படின்றத சொல்லிடுறேன் சரியா the economic reforms of 1991 brought a new number of foreign companies to the Indian market. As a result, it was the privatization of several public sectors industries expanding in the product of FMCG. Fast moving consumer goods started taking place. Indian companies started facing foreign competitions, including the cheap Chinese imports. However, they managed to handle it by cutting down cost, refurbishing management system, banking on technology and low labor cost, and concentrating on new products, designing in service output. India occupies 15th spot in the world. Around 23% of the total workforce in India works in service industry. This is also the sector which provide quick
growth with a growth rate of 7.5% during 1991 to 2000 from 4.7% in 1951 to 1980. With a substantial growth in IT sector, a number of foreign consumers started showing interest in India's service economic exports as India provides the companies with educated, highly skilled workers in abundance and at a lower cost. Besides this, IT's BPO sectors has also become a big source of employment for a number of youths. Further, since liberalization, India has seen substantial banking reforms. On one hand, one could see the merger of banks, competitiveness, and reducing government interference. On the other hand, one can also see the presence of several private and foreign players in the banking and insurance sectors. Currently, the banking sector in India has got maturity in terms of supply, reach, even and product range. The Indian banks are also said to have cleaner, more transparent, and stronger balance sheets compared to their Asian counterparts. All these sectors, taken together along with agriculture, form the GDP of the country. And for the country to prosper, it is essential to promote growth and development in all these sectors. That's all. ஸோ ரொம்ப ஈஸியா குட்டி பேசேஜ் கொடுத்துருக்காங்கல்ல, ஒன்றும் இல்லைப்பா. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு எக்கனாமிக் ரிலேட்டட் பேசேஜ் எடுத்து கண்டிப்பாக ஒரு டஃப். நான் ப்ரீவியஸ் பேசேஜ் அது நார்மலாக இருந்தது நம்ம பண்ணியாச்சு. இந்த பேசேஜை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ட்ரிக்கி, ஏன்னா வந்து டைம் டேக்கன் எல்லாமே. இது மாதிரி எல்லாம் மொத்தமாக கேட்டுட்டா நீங்கள் வந்துட்டு என்னென்ன ஆன்சர் பண்ண முடியுமோ அதை மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸில் ஒரு 4 கொஸ்டின் கண்டிப்பாக 4 கொஸ்டின் டஃப்பாக இருக்கும். சரிங்களா? 6 கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கும். 6 கொஸ்டின்ஸ் வந்துட்டு நீங்கள் பார்த்து ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரியா? வித் அது மீனிங்ஸ் ஆப்போசிட்டாக இருந்தாலும் சரி, இல்லை வந்துட்டு கொஸ்டின்ஸ் டைரெக்டாக வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பண்ணுற மாதிரி இருந்தாலும் 6 ஈஸியாக இருப்பாங்க. கண்டிப்பாக ஒரு 2 பேசேஜில் ஒரு 10 கொஸ்டின் ஒரு பேசேஜ், இன்னொரு 10 கொஸ்டின்ல அந்த 10 கொஸ்டின்ல 4 கொஸ்டின் டஃபாக இருக்கும். அதை வந்துட்டு நீங்கள் பெட்டர் அது லாஸ்டா பண்றது ஓகே. இல்லை நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்துட்டு நல்லா பண்ணுவேன்னா அதெல்லாம் ஸ்பீடாக பண்ணிட்டு இதில் நம்ம டைம் சேவ் பண்ணலாம். ஓகே. ஆக்சுவலி எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ், சரிங்களா, பொருளாதார சீரமைப்பு முன்னாடி எப்படி இருந்தது, 1980s 1991க்கு முன்னாடி எப்படி இருந்தது, அதுக்கப்புறமா அதனுடைய டெவலப்மெண்ட் இப்போ எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்புறமா ஜிடிபி அதனுடைய பெர்சன்டேஜ் எந்தெந்த செக்டார்ல எவ்வளோ பெர்சன்டேஜ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் காட்டிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்தியாவோட பொசிஷன், நம்ம 2 பொசிஷன் பார்த்தோம். இந்தியாவோட பொசிஷன் அதாவது இண்டஸ்ட்ரியல் செக்டார் அதுல பார்க்கும்போது 14th பொசிஷன் பார்த்தோம். அடுத்தது வந்துட்டு என்ன பார்த்தோம், ஃபார்மிங்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு 2nd பொசிஷன் அப்படின்றத பார்த்தோம். அது 2 பாயிண்ட். அப்போ பொசிஷனை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ட் அதாவது நிறைய 2000ஸ்க்கு அப்புறம் நிறைய பேங்கோடைய மர்ஜர்ஸ், 2000ஸ்க்கு அப்புறம் ரீசெண்ட் பேங்கிங் மர்ஜர்ஸ் நிறைய இருக்கு, பிரைவேடைசேஷன் நிறைய இருக்கு. ஸோ எல்லாமே என்னவா பாசிட்டிவா தான் பேசியிருக்காங்க, எதுவுமே நெகட்டிவா சொல்லிடல. சரிங்களா? டெவலப்மெண்ட் எல்லாமே பாசிட்டிவா தான் சொல்லியிருக்காங்க, நெகட்டிவா எதுவுமே எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் வந்து நெகட்டிவா பேசல. ஸோ டெவலப்மெண்ட் பத்தி தான் சொல்லியிருக்காங்க, இந்தியாவில் இருக்கிற எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கும்போது ஒன்று ஒன்றா ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஸ்டெடி அப்படின்னா என்னப்பா? ஸோ ஸ்டெடியா இருக்கிறது கான்ஸ்டன்ட் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு வந்துட்டு போய் நீங்க அங்க போய் ரெஃபர் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. இங்க ஆப்வியஸா இதாக இருக்கும் அப்படின்றது. இன்டெஃபினட்னா நோ. அடுத்தது கான்ஸ்டன்ட், இங்க கான்ஸ்டன்டே டைரக்ட் வேர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெடியா இருக்கு, அங்க போயிட்டு நீங்க பேசேஜ்ல பாருங்க, பேசேஜ்லயும் வந்துட்டு கான்ஸ்டன்ட் மேட்ச் ஆகுதுன்னா அதுதான் கொடுக்கணும். ஆக்சுவலி அதுதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர், கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் ரிஃபர்பிஷிங்னா என்ன? இதனுடைய ஆக்சுவல் மீனிங் பார்த்தோன்னா ரெனோவேட் பண்றாங்களா? இது எதனா ரிமெம்பரிங், ஸோ ஞாபகப்படுத்துறதுக்கும் ஞாபகப்படுத்துற மாதிரி எதனா சொல்லியிருந்தாங்களா? இல்லை. சரிங்களா? எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அதனுடைய அப்டேஷன் அதுதானே. ஸோ ரிமெம்பர் பண்ணல, நீங்க ரிஃபர்பிஷிங் அந்த இடத்துல போய் பாருங்க, பார்க்கும்போது அது ரிமெம்பர் பண்ண முடியாது, அப்டேட் பண்ணலாம். சரிங்களா? அதனுடைய அப்டேஷன்
சரியா? ஸோ அப்டேட்டிங் தான் இங்க ரெனோவேட். ஸோ ரெனோவேட்ன்றது என்ன மீனிங், ஆக்சுவல் மீனிங் என்ன? ஸோ ஒரு விஷயம் இருக்கு, ஓல்டு விஷயம், அதை வந்து புதுப்பிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஒரு பில்டிங்கை ரெனோவேட் பண்ணலாம். ஆனா இங்க ஒரு டெக்னாலஜிக்கல் அப்டேஷன், இங்க வந்துட்டு எக்கனாமிக் ரெஃபார்ம்ஸ், சீரமைப்புல அப்டேஷன். அந்த இடத்துல என்ன வருது அப்படின்றத பார்த்துட்டு அப்டேட்டிங் கொடுங்க. சரிங்களா? அப்டேட்டிங் தான் அங்க மேட்ச் ஆகும். பாப்புலரைசிங் தெரியும், எம்ப்ராசிங் ஓகே, லீவ். ஸோ நம்மளுக்கு அப்டேட்டிங். நெக்ஸ்ட் மேக்னிஃபிகன்ட், ஜெய்ஜான்டிக். ஸோ ஆக்சுவல் மீனிங் வந்துட்டு ஜெய்ஜான்டிக், பூதகரமான அப்படின்னு அர்த்தம். ஸோ பெருசா, பெரிய லெவல்ல, ஆடம்பரமா, எதுவானா சொல்லலாம். நம்மளுக்கு தேவை ஆப்போசிட், இன்ஃபிளெக்சிபிள். ஸோ எதுக்கும் வணங்க முடியாத அப்படின்றது வந்துட்டு சேம் மீனிங் மாதிரி இருக்கு, அது கிடையாது. நம்மளுக்கு தேவை ஆப்போசிட், டஃப். டஃப் வந்துட்டு irrelevant, ஆர்டினரி. ஸோ ஜெய்ஜான்டிக் ஆர்டினரியா இருக்குது, நார்மலா இருக்கு. ஸோ ஆப்போசிட் ஃபார் எது, மேக்னிஃபிகன்ட், ஆர்டினரி அப்படின்றத எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? What does the author mean by the statement we are still reaping what we had sown? அதாவது என்ன வந்து விதைச்சிங்களோ அதுதான் அறுவடை செய்வீங்க அப்படின்றது தான் அர்த்தம். இங்க ஃபுல்லா வந்து பாசிட்டிவா தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ வந்துட்டு பாஸ்ட்ல ஒரு நல்ல ஒரு 5-year பிளான், எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ்ல 5-year பிளான் போட்டிருக்காங்களா, நல்ல ஒரு பேஸ்மெண்ட், நல்ல பிளானா தான் போட்டிருக்காங்க. அதனுடைய இம்பாக்ட் தான் இப்போ வந்து நம்ம வளர்ச்சியை காட்டுறோம் அப்படின்றத பேசியிருக்காங்க பேசேஜ்ல. ஓகே, ஸோ இங்க பார்ப்போம். however hard we try we are unable to. no, நெகட்டிவ் வேர்ட்ல சூஸ் பண்ண கூடாது. சரிங்களா? we are unable to இல்ல, நம்ம நல்ல விதமா தான் எடுத்திருக்காங்க. ஸோ டெவலப்மெண்ட் பத்தி தான் பேசியிருக்காங்க. the benefits of the reforms in 1991 can be felt more now as compared to what they were actually. Benefits or reforms can be felt more now. Okay, but not the actual meaning. The reforms were beneficial when they had been initiated in 1991. However, the ill effect, so bad effect கிடையாது, அது good effect தான். In 1991, the reforms were sown with the purpose of economic boost and the several their purpose, but it's about time we changed our strategy. The reforms of 1991 we so well planned that today we are obtained benefits from them. ஸோ நான் என்ன சொன்ன, 5-year பிளான் அப்போ போட்டது வந்துட்டு நல்லா தான் போட்டிருக்காங்க. எப்போ 1991ல. அதனால தான் நம்ம வந்துட்டு இப்போ பெனிஃபிட்டை அடையிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆக்சுவல் கரெக்டான மீனிங் பார்த்தீங்கன்னா, நேத்து விதைச்ச விதையினால நம்ம வந்துட்டு இன்னைக்கு நல்ல ஒரு அறுவடையை பண்றோம் அப்படின்றதுக்கு இங்க the reforms of 1991ல ஒரு பிளான் பண்ணிருக்காங்க. அதனுடைய impact today we are obtaining the benefits from them. Okay, fifth option for this question. Next, according to the passage, which of the following can be said about the economic growth of India? economic growth of India பொறுத்த வரைக்கும் எது உண்மை அப்படின்றத கேட்டிருக்காங்க. the growth of all the state is not important for the agricultural growth of country as long as some states have high economic growth. உண்மைதான், some state வந்துட்டு high economic growth காமிக்குது, whereas some வந்துட்டு poorest economic condition அப்படின்றத சொல்லியிருக்காங்க. first true, if more economic reforms like ones in 1991 are introduced, then India would be able to achieve the target growth rate. இந்தியா வந்துட்டு டார்கெட் growth rate அச்சீவ் பண்ணியிருக்கு அப்படின்றாங்க. பாசிட்டிவா தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் கரெக்ட் தான். The service sector provide a quick growth. service sector GDP வந்துட்டு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் காமிச்சிருக்காங்க. as seen as from the upsurge. so upsurge in growth in 1991 to 2000, அதாவது சடன் growth in 1991 to 2000ல இருக்கு அப்படின்றாங்க. ஓகே, அதுவும் உண்மைதான். when compared to 1951, all எல்லாமே கரெக்ட் தான். all A, B and C எல்லாமே உண்மைதான்ப்பா. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். according to the passage, which among the agriculture in India பொறுத்த வரைக்கும் எது உண்மை? owing to emphasis on agriculture in 5-year plan during 1950s, there was a steady growth per unit of all crops in India.
அத பத்தி சொல்லிருக்காங்க. எஸ், 5 இயர் பிளான்ல அக்ரிகல்ச்சர் பத்தி வலியுறுத்திருக்காங்க. ஸோ இன் 1950 கரெக்ட் தான். although agriculture is the largest sector of economy, there has been a steady decline in its share in GDP of when compared to service sector. economic agricultural growthல பாத்தீங்கன்னா agricultural sectorல பாத்தீங்கன்னா ஒரு சரிவு இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? compared to service sector. அப்போ ரெண்டுமே A and B true. although green revolution introduced modern agricultural practices, there was a number of struggles in implementing the poor irrigation. Now lack of technology, no advance in, அதாவது அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜில வந்துட்டு அட்வான்ஸ்மெண்ட் தான் இருக்கு. இங்க வந்து லேக் ஆஃப் டெக்னாலஜி பத்தி சொல்லல. ஓகே, ஒன்லி ஏ அண்ட் பி, ஒன்லி ஏ அண்ட் பி, தேர்ட் வரக்கூடாது. ஓகே, அடுத்தது 82. எது உண்மைன்னு கேட்டிருக்காங்க. அக்கார்டிங் டு த வேர்ல்ட் பேங்க் ஃபார் த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி, இந்தியா ஷுட் ஃபோக்கஸ் ஆன் ஒன்லி ஒன் செக்டர். அதுல மட்டுமா செக்டர், ஒரே ஒரு செக்டர்ல ஃபோக்கஸ் பண்ணிச்சு, தட் இஸ் அக்ரிகல்ச்சர், அண்ட் ஷுட் நாட் கிவ் ப்ரியாரிட்டி டு அதர் செக்டர். நோ, சர்வீஸ் செக்டருக்கும் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் தப்பு. Indian companies did not have much presence in the world market because there was a great amount of consumption demand within the, so நெகட்டிவ்ல இருந்தா தயவு செஞ்சு சூஸ் பண்ணாதீங்க, அதுவும் தப்பு தான். Agriculture and allied activities are the most important sector of Indian GDP, such that India holds the second place in the world in terms of firms. Agriculture and allied activities are the most important sectors. அப்படியா? அக்ரிகல்ச்சர் செக்டர் அண்ட் தி அலைடு ஆக்டிவிட்டிஸ், அது வந்துட்டு பார்த்தோன்னா ஃபிஷரி எல்லாம் நிறைய வர சொல்லியிருந்தாங்க. அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடுன்னு சொல்லலை. ஓகே, அதுவும் இல்லை. ஃபாரின் கன்சியூமர்ஸ் வேர் இன்ட்ரெஸ்டட் இன் த சர்வீஸ் exports of India as most people were illiterate. ஸோ பீப்புள் illiterateன்னு சொல்லவே இல்லையே, எஜுகேட்டட், நல்லா வந்துட்டு எஜுகேட்டடாக தான் இருக்காங்கன்னு இருக்காங்க. ஸோ எல்லாமே தப்பு. ஆக்சுவலி அங்க none of the option is trueன்றது சொல்லியிருக்கணும், அது சொல்லலை. In today's world, the banking sector, என்ன கேட்டிருக்காங்க அங்க, what does the author mean by the statement the banking sector in India has got maturity? பேங்கிங் செக்டர் வந்துட்டு மெச்சூர்ட் ஆயிருக்கு, வளர்ந்துருக்கு அப்படின்றாங்க. இதனால ஏன் அப்படின்றத பார்ப்போம். In today's world, the banking sector in India has achieved substantial growth in terms of product range, supply, and so on. The banking sector in India has currently grown to such an extent that supply only a few products. The banking sector in India has grown since the reform, and now it has reached such a stage that cannot be grow further in terms of service and product. No, the banking sector in India was always under the rule of government and only. அடுத்தது, currently the banking sector in India has established itself satisfied only terms of product range only. Now இதுதான் கரெக்ட். இப்போ in today's world, the banking sector in India has achieved substantial growth in terms of product range, supply, and so on. ஸோ பேங்கிங் செக்டர்ல தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு அச்சீவ் பண்ணியிருக்கோம். இன் டுடேஸ் வேர்ல்டு நிறைய வந்துட்டு த்ரூ பேங்கிங் ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்துட்டு த்ரூ பேங்கிங் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ பேங்கிங் செக்டர்ல வந்துட்டு அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்றது உண்மை. ஒன்லி ஒன். சரிங்களா? மேலே ஃபர்ஸ்ட் மட்டும்தான் கரெக்ட். அடுத்தது, லிபரலைசேஷன். அக்கார்டிங் டு தி ஆத்தர், which of the following can be said about economic development of country prior to the reform of 1991? க்கு முன்னாடி என்ன? Prior to the reform of 1991, the service sector did not provide employment to more than, last படிக்கிறேன் பா நான், ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்துடலாமா? Liberalization was not introduced in the country prior to 1991. இருந்துச்சு ஆனா இல்லைன்றாங்க, அது கிடையாது. Before 1991, license had to be obtained from the government to operate.
before 1991. So prior to the reform of 1991 முன்னாடி என்ன நடந்துச்சு? Before 1991 license had to be obtained from the government to operate almost all sectors. Yeah, all sectors which had an adverse effect on the economic growth of oh. So second one. So last question. அதாவது RCல last. So what is the opposite for pivotal? Pivotalனா என்னப்பா? Actually important அர்த்தம். சரிங்களா? Pivotal means important. சரிங்க. So இங்க opposite unimportant. Unimportant. Unnecessary, unreal எதுவுமே மேட்ச் ஆகுது. Important role அங்க வந்துட்டு pivoted role ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. So இங்க வந்துட்டு important meaning opposite unimportant. So next ஃபில்லர்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்க வந்துட்டு எக்ஸாம்ல பண்ணும்போது தயவு செஞ்சு ஃபில்லர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாஸ்டா தான் சொல்லு. எத்தனை ஆர்சி கிட்ட இருந்தாலும் லாஸ்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு குவாலிஃபைங் நேச்சர் வரணும். சரிங்களா? மார்க் ஸ்கோர் பண்ணணும். அதனால ஈஸியா இருக்கிறத ஃபர்ஸ்ட் பண்ணிடுங்க. எக்ஸ்பிளனேஷன்றதுனால நான் அப்படி லைனா போறேன். Instead of charging consumers once for buying the product, most companies charge payment in terms of service charges. So payments, charge dash payments, charge no payment in terms of service charges. No, different payment இல்ல, thoughtful payment ஒன்று கிடையாது, reduced payment கிடையாது, recurring payments in terms of service charges that results in stable predictable revenue. அதாவது ரெக்கரிங் டெபாசிட் மாதிரி தான் இது. அதாவது மந்த்லி இயர்லி ஸோ அது மாதிரி பேமெண்ட் பண்ணும்போது ஸ்டேபிள் ஒரு ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்ச, அதாவது நம்ம எதிர்பார்த்த ஒரு ரெவன்யூவை ஈட்டலாம் அப்படின்றாங்க. அப்போ நம்மளுக்கு எது வரும்? நோ பேமெண்ட்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் சார்ஜஸ் கிடையாது. இங்க வந்துட்டு ரெக்கரிங் பேமெண்ட்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் சார்ஜஸ் தட் ரிசல்ட்ஸ் இன் ஸ்டேபிள் ப்ரெடிக்டபிள். அடுத்தது leaping up the new offer, the flyers to book a seat, the flyers rushed to book a seat. வேற எதுவும் பார்க்க தேவையில்ல, எனக்கு தேவை flyers வந்துட்டு முந்தி அடிச்சு புக் பண்ண போனாங்க சீட்ஸ் அப்படின்னும் போது rushed to book a seat at Dreams prices and the airline sold out the entire flight within 10 minutes of opening of sales. அதாவது 10 minutesக்குள்ள வந்துட்டு எல்லாம் வந்துட்டு சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. அதனால வந்துட்டு எல்லாம் ரஷ் அப் பண்ணாங்கன்னும் போது கரெக்டா தான் இருக்கு. ரஷ்ட் டு அ சீட், இங்க ஓப்பனிங் 10 minutes of opening for sales. First one, crime and forensic experts who were the scene of accident, who seen the scene of match, who inspected. இங்க வந்துட்டு crime and forensic அப்படின்னும் போது ஆராய்ச்சி செய்யறாங்களா, crime department, forensic department, அதெல்லாம் வந்துட்டு பார்க்கும்போது அவங்க என்ன பண்றாங்க? இன்ஸ்பெக்ட் பண்றாங்க. சரிங்களா? இன்வெஸ்டிகேட், இன்ஸ்பெக்ட் அதாவது பார்வையிடுறாங்க என்ன நடந்துச்சு, எங்கெங்க என்ன நடந்துச்சு போது நம்ம வந்து இதுக்கு ரிலேட்டட் வேர்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டட். ஸோ கிரைம் அண்ட் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் who inspected the scene of accident and the car said that the impact of the collision and the condition of the vehicle suggest that it was being driven at more than 100 km/h. So condition of the car, அந்த காரோடைய தடைய வச்சு, ஃபாரன்சிக்ன்றதுனால அந்த காரோடைய கண்டிஷன் வச்சு அவங்க சொல்றாங்க. சொல்லும்போது நம்ம என்ன எடுத்துக்கணும்? இன்ஸ்பெக்டட் the scene of accident, inspected condition of the vehicle. So third one, after a stop of 8 long years, after a wait of 8 long years, the state government has got the final clearance. So second one. So after stop கிடையாது, after wait, அதாவது 8 வருஷமா வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனல் கிளியரன்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்றாங்க. அதுதான் மேட்ச் ஆகுது. ஆஃப்டர் ஸ்ட்ரகிள் ஆஃப் 8 long yearsல அப்படி ஸ்ட்ரகிள்னு எடுத்துக்கிட்டா டிஸ்ட்ரெஸ் வந்துட்டு இங்க மேட்ச் ஆகல. டிஸ்ட்ரெஸ் ஃபைனல் டிஸ்ட்ரெஸ் கிடையாது, ஃபைனல் கிளியரன்ஸ் தான். So window, after a window of 8 long, after plan of 8 long, no, only wait of 8 long years.
The country's largest automaker by revenues to face tough time. By revenues also to face, start to face tough time, continue to face tough times with its domestic passenger vehicle sales. The country's largest automaker by revenues continues to face tough time with its domestic passenger vehicle sales dipping further by 17 further மறுபடியும் ஸோ கண்டினியூஸா ஒரு விஷயத்த அதாவது கண்டினியூஸா வந்துட்டு கஷ்டகால சூழ்நிலைய ஃபேஸ் பண்ணும்போது தான் இவங்க வந்துட்டு லோவரிங்ன்றது வந்துட்டு இங்க டிப்பிங் சேல்ஸ் டிப்பிங் ஃபர்தர் பை 17%. ஃபர்தர்ன்ற வேர்ட் வச்சு நான் கண்டினியூஸ் எடுத்தாச்சு. அடுத்து டிப்பிங்ன்றதுக்கு வந்துட்டு கம்மி பண்ணுது. அப்போ சேல்ஸை வந்துட்டு கம்மி பண்ணிடுச்சு அப்படின்றதுக்கு டிப்பிங்ன்றதை சூஸ் பண்ணும். தேர்ட் ஒன் 91. ஓகே, ஸோ வி ரீச் தி ஃபைனல் டாபிக். இங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் டெஸ்ட் கேட்டிருக்காங்க. கிளாஸ் டெஸ்ட் disaster is a sudden calamitous event, great damage, loss and destruction and devastations to life and property. The damage caused by disaster is immeasurable, and with the geographical location, climate and the type of the earth's surface or of vulnerability, this the mental, socio-economic, political and cultural state of the affected area. Generally, disaster has the following effect in the concerned area. It completely ஓகே எல்லாம் வந்துட்டு ஒரு அழிவு, ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு நாட்டில் வந்துட்டு அழிவு ஏற்படுத்துச்சுன்னா என்னென்ன பாதிப்புலாம் படிக்கும் போதே தெரிஞ்சுக்கிச்சு. எல்லாம் நெகட்டிவ் தான், நெகட்டிவ் இம்பாக்ட். அதை பற்றி தான் இந்த பேசேஜில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ டோன் ஆஃப் த பேசேஜ் வந்து நெகட்டிவ்ல இருக்கு, டிசாஸ்டர் இருக்கு, அதுக்கு ரிலேட்டட் வேர்டை நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே போதும். இப்போ வந்துட்டு ஆன்சர் வச்சு நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் அப்படியே மேட்ச் பண்ணிட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? கன்வேயிங், bringing, resulting, arriving, occurring. So வந்துட்டு 91. Disaster is a sudden calamitous event bringing great damage, loss. அதாவது ஒரு டிசாஸ்டர், ஒரு அழிவு வந்துட்டு சடனா நடக்கிறது வந்துட்டு கொண்டு வருது, ஒரு கிரேட் லாஸை கொண்டு வருதுன்னும் போது கொண்டு வர்றதுன்னு தான் சொல்லணும். ஈவெண்ட் பிரிங்கிங் கிரேட் டேமேஜ் லாஸ். ஸோ இங்க என்ன கொடுக்கணும்? இங்க கன்வே பண்ணல, மெசேஜ் எதுவும் கன்வே பண்ணல, கொண்டு வருதுன்னு சொல்லணும். அப்போ வந்துட்டு பிரிங்கிங், ரிசல்ட் கிடையாது, பிரிங்கிங் கொண்டு வருது. ஓகே நெக்ஸ்ட் 92. வரப்பா. ஓ, disaster is immeasurable and with the geographical location. Disaster fraud independent limits varies. geographical லொகேஷனே வந்துட்டு மாத்திருது, அதாவது இந்த ஊரே ஒரு ஊரே காணாம கூட போயிடுது இல்லையா. ஸோ வேரிஸ், ஸோ வேரிஸ் போது அண்ட் வேரிஸ். 93. 93. Climate and the type of earth surface or of vulnerability, or of vulnerability or standard suspicious, இதெல்லாம் வந்துட்டு பாசிட்டிவ் வேர்ட்ஸ். டிகிரி ஆஃப் வல்னரபிலிட்டி, அதாவது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்றதுக்கு டிகிரி ஆஃப் வல்னரபிலிட்டி அப்படின்னும் போது எந்த அளவுக்குன்னும் போது டிகிரி அப்படின்றத சூஸ் பண்ணணும். டிகிரி. நெக்ஸ்ட் 94. This the mental, socio-economic, political and cultural state. This influences mental, economical, social, எல்லாம் வந்துட்டு பொலிட்டிக்கல் ரீதியா எல்லாம் என்ன பண்றாங்கன்னும் போது this influences. So 94 first this influences. 95. Generally, disaster has the following effect in the concerned area. It completely
நார்மல் டே டு டே லைஃப் இட் கம்ப்ளீட்லி பில்ட் பண்ணுதா? நோ. ஷட்ஸ், டாப்ஸ், டிஸ்ரப்ட்ஸ் அழிச்சிருது. கம்ப்ளீட்லி நம்மள வந்துட்டு நொறுக்கிடுது, அழிச்சிருதுன்னும் போது டிஸ்ரப்ட்ஸ். இட் கம்ப்ளீட்லி டிஸ்ரப்ட்ஸ் நார்மல் லைஃப். அப்போ வந்துட்டு டிஸ்ரப்ட்ஸ் தான். அடுத்தது 96. ஓகே. The emergency system and the normal needs and process like food, shelter and health which are affected and depend on the intensity and severity of the disaster. அதாவது என்ன சொல்றாங்கன்னா வந்து எமர்ஜென்சி சிஸ்டம் அண்ட் நார்மல் நீட்ஸ் தேவைகள், அதாவது எவ்வளோ அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கோ, எந்த சிவியாரிட்டி லெவல் எப்படி ஏற்படுத்தியிருக்கோ அதை பொறுத்து, அந்த மெஷர்ஸை பொறுத்து தான் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு நீட்ஸ் தேவைகளை ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்றத சொல்லலாம். சரிங்களா? அப்போ the emergency system and the normal needs and the process like food, shelter and health which are affected and deteriorate. So deteriorateன்றது என்ன? இங்க affected and deteriorate, downfall, happen, appear, measure is the right one. Measure. Next 97 இங்கே இருக்கு. Developing countries bear the remark of nature and man-made disaster. அதை பொறுத்துக்கணும். அதனுடைய என்னது ஒரு அழிவை ஏற்படுத்துச்சுன்னா, அது வந்து ஒரு ஊரே இல்ல வந்துட்டு ஒரு இடமே காணாம போச்சுன்னா, அது வந்துட்டு அது ஒரு ரிமார்க்கா இருக்கு அப்படின்னும் போது developing countries bear the remark of nature and man-made disaster. Remark. Next 98. Disasters a major threat. Disaster pose. So disasterன்றது வந்துட்டு ஒரு major threat. Disaster pose a major threat to sustainable development. 99. Okay. Their poverty make them more benefit கிடையாது, depressed, susceptible அப்படின்னா என்ன? அஃபெக்ட். சரிங்களா? அஃபெக்ட் பண்ணிருக்கு அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? ஸோ மோர் ரொம்ப வந்துட்டு அவங்கள பாதிப்படைய செஞ்சிருக்கு அப்படின்னும் போது தேர்ட் சசப்டிபிள். தேர் பாவர்ட்டி மேக் தெம் மோர் சசப்டிபிள். கான்வர்ஸ்லி drought, flood and even earthquake. Last question. Conversely, drought, floods and even earthquake has impacted people's lives and livelihood without being assessed. Assessed deemed without being assessed da. சரிங்களா? without being assessed or disaster. Okay, that's all. So in the question, so mains paper இப்படிதான் எக்ஸாம்ல இருக்கும். இது மாதிரி கொஸ்டின்ஸை நீங்க டிஸ்கஸ் பண்ணாதான், நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு மெயின்ஸை ஈஸியா வந்துட்டு அங்க அட்டன் பண்ண முடியும், ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸை அப்கமிங் கிளாஸஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.